வணக்கம். இந்த பதிவில் கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன்கள். கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தினுடைய ஆரம்பம் உங்களுடைய ராசியை சந்திரன் ஒளி இழந்த அமைப்பில் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியை பார்த்து வலுப்படுத்துகிறாரு. அதனால் உடல் அளவிலும் மனது அளவிலும் நல்ல ஒரு தெளிவான அமைப்பு இந்த ஒரு நாள் மட்டும். அடுத்ததாக அவர் சந்திராஷ்டம அமைப்பில் இங்கே ராகு செவ்வாயுடன் இணைவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வாரத்தின் 2, 3 ஆகிய நாட்களில் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் இங்கே புதன் அமர்ந்திருக்காரு. புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் சகோதர வகையில் தேவையில்லாத மன கஷ்டங்கள், சலசலப்புகள் ஏற்படும். தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இங்கே சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பார்க்கும் பொழுது இங்கே சுக்கிரன், சூரியன் மற்றும் சனி 3 கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய 4ஆம் பாவாதிபதி லாபாதிபதி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். வண்டி வாகன யோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு. மூத்தவர் வகையில் லாபம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய தகப்பன் விஷயங்களில் அதே போல் தகப்பன் உறவுகள் மூலயமாக ஏதாவது இப்போது செலவினங்கள் இல்லை சொத்து சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய செலவினங்கள் நல்ல ஒரு முறையில் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை தான் இருக்கும். அதே போல் சொத்து சார்ந்த விஷயங்களை இப்பொழுது ஏதாவது விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக அமையும். உங்களுடைய 3ஆம் பாவதி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் புதிய முயற்சிகள் அனைத்தும் இந்த வாரத்தில் எடுக்காமல் இருப்பது ஒரு நன்மைக்குரிய ஒரு அமைப்பு தான். அதே போல் வெளிதூரம் வெளிமாநிலம் இது போன்ற இடங்களில் வசிக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதே போல் உங்களுடைய 5ஆம் பாவதி 8ஆம் இடத்துடன் இங்கே தொடர்பு கொண்டது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக கண்டிப்பாக அமைகிறது. குறிப்பாக இந்த வாரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பது வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மற்றும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். 6ஆம் இடத்துங்க சந்திரன் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பினால் நீண்ட நாளாக உடலில் இருந்த சிரமங்கள் இப்போது குறையும். அதே போல் அவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குற உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அதே போல் தாய் வழியின் மூலயமாக சில நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறதுனால சில மன கஷ்டங்கள் இது எல்லாமே இருந்தாலும் கூட இந்த குருவின் பார்வை நல்ல ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். சிறு சிறு கஷ்டங்களுடன் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய அலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வாழ்த்துக்கள்.